ஹலோ மனோஜ் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோர் வந்து தட்டுறாங்க. இப்போ வந்துட்டு என்ன மனோஜ் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லை. அங்கே ஸ்ருதி ரவி மட்டும்தான் இருக்காங்க. ரவி அந்த போஸ்ட்டும் வாங்குறாங்க. எங்கள் அண்ணன் தாங்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்போ சைன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரும் வாங்கவும் செய்கிறாரு. லெட்டர் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வராங்க. என்ன ரவி இன்னமும் ஒரு லெட்டர் கையில் வாங்கிட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கோர்ட்லேருந்து தான் ஏதோ மனோஜ் பேருக்கு லெட்டர் வந்திருக்கு, இது ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கோர்ட்லேருந்து வந்திருக்கு உங்கள் அண்ணனோட பர்சனல், இது தேவையில்லாமல் நீ வந்து தலையிடாத, கம்மன் லெட்டர் இங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டேபிள்லேயும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒவ்வொருத்தராங்க வராங்க. நான் கடைசியாக தான் மனோஜ் வராங்க. அங்கே விஜயா வெளில போயிருக்காங்க. வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது ஏதோ கவர் மாதிரி இருக்கே, புதுசாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா மனோஜ்னு பேர் போட்டிருக்கு. ஓ மனோஜுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் கரெக்டாக மனோஜும் வராங்க. என்னம்மா ஏதோ லெட்டர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் உன் பேரில் தாண்டா ஏதோ லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? எதாக இருந்தாலும் அங்கே தானே வரும், எனக்கு எதுக்கு இங்கே வருது லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஏதோ கோர்ட்டிலலாம் சீல்லாம் போட்டிருக்கடா, முன்னாடியெல்லாம் வந்ததில்ல அது மாதிரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் இருந்தாமா? ஏம்மா அதான் 6 மாதம் கழிச்சு தானே எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு விவாகரத்துன்னு இருக்குது, கோர்ட்லேருந்து எப்படிம்மா வரும்? ஏன்டா ஒரு வேலைக்கு இது அவளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டியா? அவங்ககிட்ட வந்து சைன் வாங்கிக்கி இது வந்து வக்கீல் வச்சு இது மூவ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா பணம் 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தா உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் போய் தனியாக அம்மா கொண்டு போய் கொடுத்துருக்க போகிறேன், என்னம்மா சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா அந்த லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ரவியும் வந்துடுறாங்க. டே காலையில் தாண்டா இந்த போஸ்ட் வந்துச்சு, நான் தாண்டா சைன் போட்டு வாங்கினேன், சரி ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்துட்டு சரி எதுக்கு உனக்கு தான் கோர்ட்லேருந்து வந்திருக்கு, நீ ஓப்பன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே டேபிளில் வச்சுட்டு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே இப்போ தாண்டா வந்தேன், வந்தோன்னா அம்மா அப்படி சொன்னாங்கடா, இருடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தோன்னே இப்படி வந்துட்டு முகமே மாறுது. இதை பார்த்தோன்னே விஜயா என்னடா போட்டிருக்குது அதில், ஏன்டா ஒரு மாதிரி ஆகிற, என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு போட்டிருக்கா அதில், என்னடா போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ ரவி வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா போட்டிருக்காங்க, 6 மாதம் கழிச்சு தானே உனக்கு விவாகரத்து, அது மட்டும் இல்லாமல் அண்ணி தான் 5 லட்ச ரூபா கொடுத்தா வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறத்துக்கு தான் அந்த லெட்டர் போட்டிருக்காங்க, ஏதாவது இது அண்ணி சைடில் தான் மூவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்து ரவி எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால ரவி வந்து அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னா ரவியும் அப்படி ஷாக்காக இருக்காங்க. என்னடா ஆளாளுக்கு அந்த லெட்டரை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருக்கீங்க, என்னென்னு சொல்லுங்கடா, டே 2 பேரும் படிச்சிக்கிங்களாடா, சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மனோஜும் சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் வந்துட்டு டேய் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, சொல்லி தொலைங்கடா, என்னடா லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த 6 மாதம் டைம்லாம் கிடையாதா, அவசர கேஸாக வந்து ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கேண்டா மூஞ்சி 2 பேத்துக்கு இப்படி போகுது, உன் பக்கம் ஏதாவது தப்பு இருந்தால் நீ வந்து பயப்படலாம், அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா இப்படி முழிச்சிட்ருக்க, என்னைக்கிட்ட வர சொல்லியிருக்காங்க ரவி அப்படின்னு சொல்லி, நாளைக்கே தான் போட்டிருக்காங்க, நாளைக்கு டேட் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு யாரும் வர வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்துட்டு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா, ஏன்டா தனியாக போய் எப்படிறா அவள் சும்மாவே வந்துட்டு வம்பிழுப்பா, அதில் நீ தனியாக போனீங்கன்னா எப்படியாவது உங்கள்கிட்ட பேசி அதை ஏதாவது ஒரு சாட்சியை வச்சு அதை கொண்டு போய் வந்து கோர்ட்டில் காமிச்சிட்ருப்பா, தேவையில்லாத வேலை தான்டா. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீதிபதி முன்னாடியே சொல்லிடலாம், பணம் 5 லட்ச ரூபாய் எனக்காக கொடுத்தாங்க அந்த வெளியில் எடுக்கிறதுக்கு, அந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்தனா எனக்கு வந்து டைவர்ஸில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் தைரியமாக சொல்லுவேன்டா, அவளும் அங்கேயும் ஓகேன்னு சொல்லிட்டான்னா அந்த கேஸ் அங்கேயே முடிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ என்னாச்சுன்னு தெரியலையே, நம்மக்கிட்ட கடையில் அத்தனை தடவை கேட்டா, கனகா வந்தப்போ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனாலே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதில் அவளுக்கு நம்பிக்கை வரல போல இருக்குது, நான் சொன்ன பதிலில் அவளுக்கு டவுட் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் ஏதோ வந்து தெரிஞ்சிருக்கிறா, அதனால தான் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டுட்ருக்குறா, நான் வசமாக மாட்ட போகிறேன், நம்ம வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது நம்ம ஜீவா சொன்ன மாதிரி ஏதாவது ஜெயில் தண்டனை 7 வருஷம் இது கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு மூஞ்சியில் வேக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, என்னடா லெட்டரை பார்த்துலேருந்து ஒரு மாதிரி மூஞ்சியில் பேடிச்ச மாதிரியே இருக்கா, என்னடா பிரச்சனை உனக்கு, நாளைக்கு தான்டா போவோம், போயிட்டு அதான் 5 லட்ச ரூபா கொடுத்தா 5 லட்ச ரூபா உன் ஃப்ரெண்டு ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, கொடுத்துருவாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அதை ஃபோன் பண்ணி கேட்குறமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ ஏதோ வந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்க, கன்ஃபார்மாக பணம் வந்துடும் ஆச்சு பூச்சுன்னு நான் தான் சொன்னேன்ல, முத்து மீனாகிட்ட சொன்னால் கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா போதும் நிறுத்துமா, நான் உங்களுக்கு பணம் தானே 5 லட்ச ரூபா நாளைக்கு காலையில் டான்னு வந்துடும், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கடா இப்போ தான் வந்தேன், டீ கூட குடிப்பில மூஞ்சி கூட அனுப்பல, அதுக்குள்ளே எங்கடா கிளம்பிட்டேன், இல்லைம்மா இதான் சொன்னேன் இல்லை பணம் அதை ரெடி பண்ணிட்டு வரேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தா போயிட்டு அங்கே கனகா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு பணம் கன்ஃபார்ம் நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, 5 லட்ச ரூபா கொடுங்க, இப்படி கோர்ட்டில் நாளைக்கு அவசர கேஸாக முன்னாடி வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து லெட்டர் வந்துருக்குது, நாளைக்கு போகணும், ஒரு வேளை வந்துட்டு கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரோஹிணிக்கிட்ட 5 லட்ச ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதில் டைவர்ஸில் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருவா, அப்படி இல்லைன்னா பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று கனகா அங்கே கடைக்கு வந்திருந்தப்போ ரோஹிணியும் வந்திருந்தா,
அப்போது கனகா என் கையை வந்து பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் எங்கே ஜூஸ் எங்கே ஃப்ரிட்ஜ் எங்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. கரெக்டாக ரோகிணி இதை பார்த்துட்டா. ரோகிணிக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் ஏதோ சொல்லி சமாளித்தேன் ஆண்டி, இப்படியே என்னால் பயந்து பயந்து இருக்க முடியாது. ஜீவா ஆல்ரெடி எங்கூட வேலை செய்கிறாள்ல, அங்கே அவள் சொன்னா 7 வருஷம் தண்டனை கிடச்சிரும். இது மாதிரி வந்துட்டு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணா இல்லீகல்னு சொல்லி சொன்னா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஏதாவதுனா உங்களை அப்படியே விட்டுருவேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கனகா வந்து கையை பிடிச்சா ஹஸ்பண்ட்னு சொன்னான்லாம் வருத்தப்படாதீங்க. அவள் ஒய்ஃப் தானே, அவளுக்கு பிடிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாங்க ஆண்டி, நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணால் கூட வாங்க, வந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை மாப்பிள்ளை உங்கள் மேலே சந்தேகமானட்டுலாம் கிடையாது. சரி ஓகே, 10 லட்சமெல்லாம் இப்போதைக்கு ஆடிட்டு வச்சுக்க முடியாது, எங்கிட்ட இருக்கிறத வச்சு பேலன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு தரேன். ஆடிட்டிங் வரப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தால் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நான். சரிங்களா, இப்போதைக்கு 5 லட்ச ரூபா மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போவே அடுத்த செகண்டே வந்துட்டு மனோஜுடைய அக்கௌண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் செய்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு மனோஜ் சொல்கிறாங்க விஜயாகிட்ட, அம்மா பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேம்மா, அங்கே பாருங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதான் சூப்பரடா, பரவாயில்லடா, நான் கூட என்னமோ நினச்சேன். சரி பயப்படாமல் போய் சாப்பிட்டு போய் தூங்கு, நாளைக்கு காலை நம்ம கோர்ட்டுக்கு போய் பார்த்து இந்த விஷயத்தை இன்னையோட முடிச்சிடலாம், நாளைக்கோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எல்லோரும் கிளம்பி போகிறப்போ வந்துட்டு இங்கே விஜய் மனோஜ் கிளம்புறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து நீயும் போடா அப்படின்னு சொல்கிறேன், உனக்கு எதாவது சவாரி இருக்கா? இல்லைப்பா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீ தான்ப்பா, அப்புறம் என்ன நீ இவங்களோட போ சரியா. டே மனோஜ் உன் கார்லாம் போக வேண்டாம், முத்துவோடைய கார்லேயே போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் வேறப்பா, அவன் இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணி அப்படி இப்படின்னா அதெல்லாம் முடியாதுப்பா, நான் என் கார்லேயே போய்க்கிறேன். அது சரி, அவன் எதுக்குப்பா வரான்? என் பிரச்சனை நானே தானே பேசி தீர்த்துக்கணும், பார்த்துக்கிறேன் நான், அதான் அம்மா கூட வராங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இது ரோகிணி விஷயம், எப்படி வேணா இருக்கும், முத்து வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவும், ஆமாண்டா முத்து வந்தாலும் அவள் திமிரு பண்ணாமல் இருப்பா, கொஞ்சம் முத்து தான் கரெக்டாக அவளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் அவருடைய காரை விட்டுட்டு முத்துவோடைய காரில் ஏறி அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடி வந்து கேஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு விஜய் அப்படியே சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ இருந்தாலும் இன்னையோட இந்த விஷயம் முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு என்னங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே விஜயா, என்னது இவர் வேறு கேஸ் கேட்குறதுக்கு இவங்ககிட்ட வந்து பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீதிபதி ஐயா நீங்கள் தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணே பராதப்பட்டிருக்கான், இன்னொரு கல்யாணத்தை எப்படி டைவர்ஸ் ஆகாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்ட்டாக இருக்க முடியாது அவங்களால, எத்தனை தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த வக்கீல் சொல்கிறாங்க, ஏமா கொஞ்சம் அமைதியாக இருங்க விஜயா, ஏன் விஜயா அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு கிடச்ச கிளைண்ட்லேயே உங்கள் கிளைண்ட் நீங்கள் தாங்க எனக்கு தலைவலி பிடிச்ச கிளைண்ட்டு, கம்னு உட்காருங்க விஜயா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. இல்லைடா அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இருமா என்ன நடக்குதுன்னு பார்க்கல, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் வந்துட்டு விஜயாவை அமைதிப்படுத்துகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறாங்க, இங்கே ரோகிணி அழுதுகிட்டு, சார் பாருங்கள் சார், நான் 6 மாதம் நீங்கள் டைம் கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி இவங்க படுத்த குடும்பம் தாங்க முடியாமல் நான் வந்துட்டு சரி ஓகே அந்த 5 லட்ச ரூபா நான் வந்து கடனாக கொடுத்துருந்தேன், வாங்கி வெளியில் வாங்கி அந்த பணத்தை மட்டும் கொடுத்தேன், டைவர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அரமணசாக சொல்லிட்டு இருந்தேன். அதையும் பண்ணாமல் அவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டியிருக்க பாருங்கள் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கொடுக்குறாங்க. இதை பார்த்துன்னு வந்துட்டு மனோஜ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிச்சு விட்டா நீ, அவ்வளோதான் நம்மளுக்கு கலிதான் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வீடியோவும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இவன் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க, வீடியோ வேறு காமிக்கிறாங்க. முந்தானத்து டிப்டாப்பாக கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்ல, உண்மையாலுமே இவனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா எனக்கு தலையே சுற்றுதுடா, என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் உண்மையாக இருந்தால் அவ்வளோதாமான்னு சொல்கிறாங்க.